பத்திரமா உட்காரு. ஓகே நந்தினி, அந்த கடையா? நந்தினி கேர்ஃபுல். ஓ வாவ். ஹே நந்தினி, வெஜிடபிள்ஸ்ல இவ்வளவு வெரைட்டிஸ் இருக்கா? இத்தனையும் ஜனங்க வாங்குவாங்களா? ஓகே. அண்ணா பீன்ஸ் எவ்வளோ? மா அதுல தான் 50 ரூபான்னு போட்டுருக்கலாமா? 50 ரூபாயா? என்னண்ணா இவ்வளவு சொல்றீங்க? 40 ரூபான்னு போட்டு 1/2 கிலோ போடுங்கண்ணே. என்னம்மா நீ? வெண்டைக்காய் எவ்வளோண்ணே? கிலோ 100 ரூபாமா? என்னண்ணா இவ்வளவு விலை சொல்றீங்க? மா இந்த மலையில மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்கிட்டு வர்றது பெரும்பாடா போயிடுதுமா. நீங்க வேற பேசாம வாங்கிட்டு போங்கம்மா. என்ன கடை வாடகையும் சேர்த்து விலை சொல்றீங்களா? 80 ரூபான்னு போட்டு 1 கிலோ போடுங்க. அண்ணா நான் சொல்றதெல்லாம் எடுத்துக்கங்க. உருளைக்கிழங்கு 1 கிலோ, பச்சை பட்டாணி 1/4 கிலோ, பீட்ரூட்டு, வெங்காயம், புடலங்காய், கேரட்டு, இந்த முட்டைகோசு, அந்த காலிஃப்ளவரு, கூவக்காய், பாவக்காய், அதுக்கப்புறம் வாழைக்காய் போட்டுருங்க. சரிம்மா. எல்லாத்துலயும் 1/2 கிலோ போட்டுருங்க. சரிம்மா. அந்த வெங்காயத்தை போடுங்க. ஏய் வெயிட். ஹலோ ஒரு நிமிஷம் இருங்க. 1/2 கிலோ மீன்ஸ் 1/2 கிலோனா என்ன? ½ kg சார். நோ தட் இஸ் வெரி லெஸ்னா. இல்ல 1/2 kg வேண்டாம். நீங்க ஒன்னு பண்ணுங்க. இவங்க சொன்னத ஒரு 5 kg கொடுங்க. 5 கிலோ. வெயிட் இட்ஸ் ஓகே. என்ன வேணும்னு சொல்லி எவ்வளவு வேணும்னு நான் சொல்றேன். ஓகே தட்ஸ் இட். இத பாருங்க, இந்த அம்மா என்னென்ன வாங்கணும், என்னென்ன வேணும்னு சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே 5 kg கொடுங்க. சரி சார். ஓகே கோ. ஹே நந்தினி, வெயிட். சார் என்ன சார்? வாட் எ டேலண்ட் யா. எப்படி எல்லாம் பார்கெயின் பண்ற நீ? அண்ட் தட் இஸ் ட்ரூ பெனிஃபிட் இன் தட். என்ன தெரியுமா, நீ பார்கெயின் பண்ணதால பிரைஸ் கம்மி ஆயிடுச்சு, குவாண்டிட்டியும் அதிகமா வாங்கலாம். பிசினஸ் ஐடியா சூப்பர். சார் யார் சார் சாப்பிட போறா இவ்ளோ? ஹே இட்ஸ் ஓகே. யூ கேரி ஆன். வாங்க. எல்லாம் சீக்கிரம் கொடுங்க. நீ வாங்க நந்தினி. கம் ஆன். ட்ரே கொடுங்க. யா கொடுங்க. ட்ரே கொடுங்க. இது வேணுமா? திஸ் லுக்ஸ் குட். வேண்டாமா? ஓகே. நந்தினி. வாட் இஸ் திஸ்? வெண்டைக்காய். அந்த வெண்டைக்காய் எதுக்கு ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்க? முத்துன வெண்டைக்காய்னா இப்படி நுனியில உடைக்கும் போது உடையாது சார். அத வாங்க கூடாது. எது உடையுதோ அதத்தான் வாங்கணும். வாவ் இன்ட்ரஸ்டிங். ஏன் நந்தினி, ஒரு வெண்டைக்காயில இவ்ளோ பெரிய சயின்ஸ் இருக்கா? இரு. நீ அதை எடுத்துட்டு போற? ஏன் அவர் பார்க்க மாட்டாரா? எல்லாத்தையும் பார்த்து தான் வாங்கணும் சார். ஓ வாழைத்தண்டு எவ்வளோனா? அம்மா இது எதுக்கு இப்போ ஸ்பாயில் பண்ற? இப்படி கில்லுனா இழுத்துட்டு இல்லாம கையோட வரணும் சார். அதான் நல்ல வாழைத்தண்டு. வாவ். ஐயோ, இந்த வெஜிடபிள் மார்க்கெட்ல நான் கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு போல இருக்கே. சார் என்ன சார், இதுக்கு முன்னாடி நீங்க இங்க வந்ததே இல்லையா? இவ்ளோ ஆச்சரியப்படுறீங்க. நான் வந்ததே இல்ல, இப்பதான் வந்திருக்கேன். ஆக்சுவலி இங்க இருக்கிற பாதி காய்கறி பேரே எனக்கு தெரியாது. இது என்னன்னு எனக்கு தெரியாது. ஏய், where are you going? 1750. எவ்வளவு ஆச்சுங்க? அவ்வளவுதானா? 4350 ரூபாய் ஆகுதுமா. ஓ ஓகே. வாங்க, எல்லாம் போட்டாச்சு. அக்கா கொஞ்சம் நிறைய கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் கொடுங்க. இந்தாங்க. ஓகே. இதுல 5000 உண்டு, இன்னும் நிறைய கொடுங்க. 5000 இருக்கு. இதெல்லாம் எவ்வளவு? சார் இதெல்லாம் ஃப்ரீ சார். வாட்? ஃப்ரீயா? ஆமா. ஏன் பைசா கிடையாது? அதெல்லாம் அப்படிதான் சார். இதுவும் மத்த காய்கறி மாதிரி விவசாயம் செஞ்சு கஷ்டப்பட்டு பண்ணதானே? இது மட்டும் ஏன் ஃப்ரீயா போ? நோ 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 நோ, அது தப்பு. இப்போ மத்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நாம காசு கொடுத்து தானே வாங்குறோம். இதை மட்டும் நாம எப்படி ஃப்ரீயா வாங்குறது? கருவேப்பிலையும் மல்லியும் பாவம்ல, அதுக்கும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் எல்லாம் இருக்கும்ல.
அக்கா நீங்க அந்த பேலன்ஸ் அதுல பேலன்ஸ் இருக்கும்ல கொஞ்சம் யா அத இதுக்கு எடுத்துக்கோங்க. இல்ல சார், அதெல்லாம் வேண்டாம். இது எப்பவுமே ஃப்ரீயா தரது தான். இல்ல எனக்கு புரியல, நீங்க இதுவும் காசு கொடுத்தானே வாங்கிட்டு வந்திருப்பீங்க. ஆமா சார். அப்புறம் எதுக்குங்க இதை ஃப்ரீயா தரணும்? ஆ? அதுவும் இல்லாம இந்த எல்லா காய்கறியும் ஏதோ ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு விவசாயி தான் விளைய வச்சு அறுவடை பண்ணி இந்த ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்படிதானே நந்தினி? ம் ஆ அப்ப அப்படி இருக்கும்போது தான் கஷ்டப்பட்டு விளைய வச்ச ஒரு பொருளை காசு வாங்காம குசுரா தர்றதுன்னா அந்த விவசாயிகளுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். ஆ? அதனால நீங்க இதுக்கு காசை வாங்குங்க. ம் கரெக்டா? இத பாருங்கக்கா, என்கிட்ட மட்டும் இல்ல, இனிமே எல்லார்கிட்டயும் கருவேப்பிள்ளைக்கு காசு வாங்கணும். சரியாக்கா? ஜஸ்டிஸ் ஃபார் கருவேப்பிள்ளை. சரிங்க சார், நீங்க சொல்ற மாதிரி பண்ணிடலாம். ஒரு கருவாப்பிள்ளைக்கு நியாயம் பேசுற நீங்க என்னோட வாழ்க்கைய மட்டும் இப்படி கெடுத்து வச்சிருக்கீங்களே, இது நியாயமா சார்? சரி, நீங்க இதெல்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியா வச்சிருங்க. நான் ஒரு ஆட்டோ அனுப்புறேன். Okay, சரியா? வா நந்தினி, கிளம்பலாம். அண்ணா வாங்க மக்களே வாங்க.